எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஹேப்பன்ஸ் வென் சிக்மா மேல் ஸ்டாப் பீயிங் நைஸ். என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. சீட் கிடையாதுன்னா, சீட் கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிட்டது தப்புன்னு சொல்லப்படுற இந்த ஒரு டயலாக் அப்புறமா பாஷா மூவியோட டிரான்ஸ்ஃபர்மேஷனே வேற மாரி இருக்கும். ஒரு மூவியே வந்து தலைகீழா மாறி இருக்கும். ரொம்ப கைண்டா, சாஃப்ட்டா தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன், அவனுடைய அந்த டைம் முடிஞ்சு போச்சு. டெட்லைன் நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல என்ன சோதிக்காதீங்க. என்னோட பொறுமை மீறிடுச்சுன்னு சொல்லப்படுற அந்த விஷயத்த ரஜினி சார் சொன்ன விதமே வந்து ரொம்ப அலப்பற பண்ற மாரி இருக்காது. அதுவும் ரொம்ப காமா ஷட்டிலா இருக்கும். இதுதான் சிக்மா மேல்ஸோட ஒரு ஸ்டைலா இருக்கும். அவங்களுடைய டைம் முடிஞ்சு போச்சு. நீங்க இதுக்கப்புறம் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பாயிண்ட் அவங்க சொல்றது ரொம்ப ஷட்டிலா இருக்கும். தப்பான பட்டன்ல நீங்க கை வச்சுட்டீங்க. இன்னும் கை வச்சுட்டு இருந்தீங்கன்னா, வெடி சத்தம் வேற மாரி கேட்கும்னு சொல்லப்படுற இந்த ஒரு அலாரமே ஆப்போசிட்ல இருக்கிற பீப்பிள வந்து வேற லெவல்ல பயம்படுத்தும்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அந்த இடத்துல வந்து சிக்மா மேல்ஸ் வந்து ஸ்டாப் பீயிங் நைஸ். நாங்க இதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு எங்க கதைன்னு சொல்லப்படுற அந்த ஒரு லெவலுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லப்படுற அலாரம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே கேட்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா, இந்த உலகத்த பொறுத்தவரைக்கும் ஒரு டேஞ்சரஸான அசம்ப்ஷன் எல்லாருமே வச்சிருப்பாங்க. அந்த டேஞ்சரஸான அசம்ப்ஷன் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பெர்சன் ரொம்ப கைண்டா இருக்காங்க. தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சைலன்ட்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்கனால பெருசா சர்வை பண்ண முடியாது. அதனால அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுற இந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவாங்க. ஆனா, அது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா, இங்க எல்லாருக்குள்ளயுமே வந்து 2 வேறுபட்ட உலகம் இருந்துட்டு இருக்கும். அதுல ஒரு உலகத்துல இருக்கிற பீப்பிள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மத்த பீப்பிள் கிட்ட இருந்து அப்ரிசியேஷன் வாங்கிக்கணும். மத்த பீப்பிள் கிட்ட நல்லவனா காட்டணும். எல்லாருக்கும் நான் நல்லவனா தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லப்படுற பிரஷர் எனக்குள்ள இருக்கு. அதனால நான் வந்து ரொம்ப கைண்டா, ஹேப்பியா அதாவது ரொம்ப சைலன்ட்டான பெர்சனா வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்லப்படுற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து அத சாய்ஸா யூஸ் பண்ணுவாங்க. கைண்டா இருப்போம், பீஸ்ஃபுல்லா வாழ்வோம், யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறோம்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த வந்து சாய்ஸா சூஸ் பண்ணுவாங்க. அந்த சாய்ஸா சூஸ் பண்ற பீப்பிள் தான் சிக்மா மேட்ஸா இருப்பாங்க. அதுக்கான காரணம் லாஜிக்கலா பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனைய நம்ம தேடி போய் அத வந்து சால்வ் பண்றதுக்கு, அந்த பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம். அப்ப நம்ம சால்வ் பண்ணலாம்னு சொல்லப்படுறது தான் புத்திசாலித்தனம். அவங்கனால தான் ஈஸியா அந்த பிரச்சனைய சால்வ் பண்ண முடியும்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால கைண்டா இருப்பாங்க. கருணை அதிகமா இருக்கும். ஆனா இந்த விஷயத்த வீக்னஸா நினைக்கக்கூடாது. அதே சமயத்துல மத்த பீப்பிள்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா அதுல எந்த விஷயத்தையுமே அவங்க எதிர்பார்க்காம அந்த ஹெல்ப்ப பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிறதுனால நெறைய பேர் வந்து இவங்கள யூஸ் பண்ணிக்க பார்க்கும்போது, ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு மென், ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கிற ஒரு ஆண் வந்து அவனுடைய கருணைய வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல நான் கருணைய காட்ட மாட்டேன்னு சொல்லப்படுறது, அவங்க எமோஷனல் வீக்னஸ்னால இருக்காது. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவா தான் எப்பவுமே இருக்கும். அந்த மூவ்ல தான் வந்து நெறைய பேருக்கு அவங்களுடைய உண்மையான ஃபேஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் சிக்மா மேல்ஸ் டாலரன்ஸ் ஸ்டாப் வென் த கேம் இஸ் ஹிட் 0 அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த மைண்ட் கேமா இருக்கலாம், இல்ல வேற சில விளையாட்டுகளா இருக்கலாம். இது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, ஒரு லெவலுக்கு தாண்டிடுச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட டாலரன்ஸ குறைக்க ஆரம்பிச்சுருவாங்க. பொதுவா வந்து இந்த மாரி ஆண்கள் அவங்களோட வாழ்க்கைய எப்படி கொண்டு போணும்னு நினைப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு கடல் மாரி கொண்டு போணும். ஒரு ஓஷன் எப்படி இருக்கும் ஆக்சுவலா? பொதுவா நம்ம பீச் சைட்லாம் போகும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுக்குள்ள ஒரு காம்னஸ் வர்றதுக்கான காரணம், கடல் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும். ரொம்ப சர்ஃபேஸ் லெவல்ல வந்து என்னவா இருந்தாலுமே கூட சரி, மேல பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியா காமா இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு லைஃப் இருக்கும்போது மட்டும் தான் நம்மளால வந்து ஸ்மூத்தா வாழ முடியும்ன்றதுக்காக, கடல் மாரி ஒரு லைஃப்ப கொண்டு போயிட்டு இருக்கிற பீப்பிள் தான் சிக்மா மேல் சார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அது அந்த கடலுக்கு கீழ சர்ஃபேஸ் லெவல் வந்து சுனாமியும் இருக்கலாம். அதுல சில பாதிப்பு ஏற்பட்டா எரிமலையிலயும் வந்து அது தாக்கத்த காட்டும்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அப்ப அதுல கை வைக்காம இருக்கிற வரைக்கும் தான் சுத்தி இருக்கிற பீப்பிளுக்கும் நல்லது. சிக்மா மேல்ஸ் மாரி வாழ்ந்துட்டு இருக்க ஆண்களுக்கும் அது வந்து தேவையில்லாத பிரச்சனையில தலையிடுற மாரி இருக்காது. ஸோ இந்த ஒரு கட்டத்துல வந்து நமக்கு ஒரு பீப்பிள் மரியாதை குடுக்குறாங்க. நமக்கு ஒரு பீப்பிள வந்து நம்மள எப்படி ரெஸ்பெக்ட் பண்றாங்க, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம், மத்தவங்கள பேஸ் பண்ணி கிடையாது. நாம எப்படி அவங்க கிட்ட நடந்துக்கிறோமோ, அத பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லப்படுற இந்த ரூல ஃபாலோ பண்ணி வாழ்றதுனால, ரொம்ப காமா அவங்க லைஃப்ப கொண்டு போயிட்டு இருப்பாங்க. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லப்பட்ட விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு. ஆனா இதையும் மீறி சில நேரத்துல வந்து கூட குளோஸா இருக்கிற நண்பர்கள் வந்து கொஞ்சம் நெறைய கிண்டல் பண்றதா இருக்கலாம். மத்த பீப்பிள் முன்னாடி கிண்டலா பேசுறதா நெனச்சுக்கிட்டு கொஞ்சம் பொடி வச்சு பேசுறதா இருக்கலாம். கொஞ்சம் குத்தி காட்டி பேசுறதா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ப கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸ் வந்து இந்த மென்ஸுடைய சிக்மா மென்ஸ் மாரி இருக்கிற மென்ஸுடைய ஐடியாவ எடுத்து இவங்க பெரிய ஆள் ஆகுறதா இருக்கலாம். இல்ல பார்ட்னர் வந்து இவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது சிக்மா மேல்ஸ் உடைய டாலரன்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். அவங்க வந்து நைஸா கருணையா இருக்கிற விஷயத்த வந்து நிறுத்திருவாங்க அப்படின்னு சொல்லப்படுறதா உண்மையான விஷயம். அதே வந்து ரொம்ப டிராமேட்டிக்கா கத்தி கூப்பாடு போட்டு பண்ண மாட்டாங்க. அப்படியே அங்கருந்து விலக ஆரம்பிச்சுருவாங்க. ஒன்ஸ் அவங்க விலகிட்டாங்கன்னா, அதுக்கு முன்னாடி சிரிப்பு வர வச்ச ஜோக்ஸ் எதுவுமே சிரிப்பு வர வைக்காது. எக்ஸ்கியூசஸ் எல்லாத்துக்குமே நோன்ற ஆன்சர் மட்டும் தான் சிக்மா மேட்ச்ல இருந்து வரும்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, த டெட்லைன் வார்னிங் மிஸ்டு பை யூ.
வார்னிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து குடுத்தே ஆகணும். எல்லாத்துக்குமே ஒரு டெட்லைன் இருக்கும். இந்த டேட்க்குள்ள இத முடிச்சிருங்க. இந்த டேட்க்குள்ள இத பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டெட்லைன் வச்சு ஒர்க் பண்ணுவோம். அதே மாதிரி தான் சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆணுங்க வந்து நாங்க கருணைய இழக்கப் போறோம். அந்த கருணைக்கான டெட்லைன் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து நெறைய ஒரு சயின்ஸால காட்டுவாங்க. நெறைய அறிகுறிகளெல்லாம் காமிச்சுட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல நெறைய பேர் நோட் பண்ண மறந்துருவாங்க. பொதுவா வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்துல, அதாவது டெக்னாலஜி பெருசா வளர்ந்த காலகட்டத்துல வந்து, மக்கள நம்புறத விட மக்கள் டெக்னாலஜி தான் அதிகமா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. டெக்னாலஜிய லவ் பண்றாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல வந்து அந்த மேன் டூ மேன் லவ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் குறைய ஆரம்பிச்சதுன்னா, ப்ராப்ளம் சொல்லப்படுற விஷயம் யாருக்கு ரைஸ் ஆகும்னா, அந்த லவ் மதிக்காதவங்களுக்கு தான் ரைஸ் ஆகும். இது ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஜிபே, ஃபோன்பேலாம் இருக்கு. எனக்கு ஒரு ரூ. 100 சென்ட் பண்ணுடா, எனக்கு ஒரு ரூ. 500 சென்ட் பண்ணுடான்னு சொல்லிட்டு, சில நண்பர்கள் வந்து கொஞ்சம் குறைவான அமௌண்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் குடுக்காம கூட திரும்பி போயிட்டு இருப்பாங்க. ஆனா இது வந்து அவங்களுக்கு தெரியறது கிடையாது. அவங்களுடைய வேல்யூயும், தகுதியுமே இழந்துரும் குறைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தெரியாமலே இத பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல சிக்மா மேட்ஸ் வந்து இந்த டைரக்ட்டான வார்னிங் சொல்றோம் பார்த்தீங்களா? அத குடுக்க ஆரம்பிப்பாங்க. டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டைரக்ட்டா கொஞ்சம் அவங்கள பொறுமையா பார்ப்பாங்க. ஏன் இவங்க இப்படி பண்றாங்கன்னு யோசிப்பாங்க. முதல்ல ஒரு ரூ. 100 கேட்கும்போது, ரூ. 500 கேட்கும்போது அந்த மனிய சென்ட் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பே வந்து பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசக்கூட மாட்டாங்க. இதுதான் சிக்மா மேல் செய்ற ஒரு விஷயம். அந்த வார்னிங் இதுக்கப்புறம் என்கிட்ட கேட்காத, இதுக்கப்புறம் என்னோட லெவல கிராஸ் பண்ணாத, உன்னுடைய மரியாதை இதுதான் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த கிளியரா தெரிஞ்சுக்கிற ஒரு பாயிண்ட் அவங்க தாண்டிட்டாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க கருணைய இழந்துருவாங்க. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்ப விட அந்த டைம் அந்த ரிலேஷன்ஷிப்ல கிடைக்கிற சின்ன சின்ன பெனிஃபிட் தான் இம்பார்ட்டன்ட்னு நெனைக்கிற பீப்பிள் வந்து, இந்த மாரி நல்ல உறவுகள இழக்கவும் வாய்ப்பு இருக்கு. சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள் வந்து இந்த மாரி லோவா இருக்கிற அதாவது எண்ணத்துல வந்து குறைவா இருக்கிற மனிதர்கள் வந்து கிட்டயும் வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ஷிஃப்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். நம்ம சின்ன வயசுல எல்லாருமே வந்து மேக்னெட்ஸ் கூட விளையாடிருப்போம். இந்த காந்தம் கூட விளையாடிட்டு இருக்கும்போது, காந்தத்துக்கு இருக்கிற சக்தி எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த காந்தத்த வச்சுனா சுத்தி இருக்கிற இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயத்த எல்லாத்தையுமே இழுத்துக்கும். கரெக்ட்டுங்களா? அந்த மாரி தான் சிக்மா மேட்ஸ் எப்பவுமே ரொம்ப ஹை வேல்யூ மென்ஸா இருக்கிறதுனால, பாசிட்டிவா, ஆப்டிமிஸ்டிக்கா ரொம்ப ட்ரஸ்டடா இருக்கிறதுனால, அவங்க ஆட்டோமேட்டிக்கா பீப்பிள் அவங்கள நோக்கி இழுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய இன்டெலிஜென்ட்டா இருக்கலாம், நாலேட்ஜா இருக்கலாம். இவங்க கூட இருந்தா நம்மள காப்பாத்திருவாங்க. இவங்க கூட இருந்தா நமக்கு நல்லா இருக்கும். இவங்க வந்தா இந்த இடத்துல எல்லாமே நல்லா நடக்கும்னு சொல்லப்படுற இந்த ஒரு தாட் இருக்கிறதுனால பீப்பிள் எல்லாமே வந்து அவங்க கூட போய் இணைய ஆரம்பிப்பாங்க. ஆனா இணைஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து ஹெல்ப் எடுத்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களே காம்பீட் பண்ண ஆசைப்படுவாங்க. இவங்களோட நான் தான் பெரிய ஆளு. உன்னோட நான் பெரியவன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காம்படிஷன் மைண்ட் செட் பீப்பிள்க்கு வளர ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல அந்த மேக்னெட்டிக் கிட்ட இருக்கிற அந்த மேக்னெட்டிக் பவர் போச்சுன்னா என்ன ஆகும்? சுத்தி இருக்கிற அந்த இரும்பு சம்பந்தமான விஷயம் எல்லாமே கீழ விழுறா மாரி, அந்த பவர் ஷிஃப்ட்டையும் சிக்மா மேல் செய்ய ஆரம்பிப்பாங்க. போதும் உங்க கூட நாங்க இருந்து, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நெனச்ச எல்லா விஷயமும் பண்ணியாச்சு. ஆனா, இதுக்கப்புறமா என் கூடயே நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லப்படுற அந்த ஒரு எண்ணம் வந்ததுன்னா, அந்த பவர் ஷிஃப்ட்ன்னு சொல்லப்படுற விஷயம். அதுக்கு முன்னாடி அவங்க இருந்த ஆப்டிமிஸ்டிக்கான விஷயத்த வந்து இவங்ககிட்ட காட்ட மாட்டாங்க. பாசிட்டிவான விஷயத்த வந்து இவங்ககிட்ட காட்ட மாட்டாங்க. அந்த பவர வந்து குறைக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா சுத்தி இருக்கிற அந்த இரும்பு சம்பந்தமான பொருட்கள் விழுறா மாரி அந்த மனிதர்களும் இவங்கள விட்டு போக ஆரம்பிச்சுருவாங்க. இந்த இடமும் போதும் நான் வந்து என்ன காம்படிஷனா நீங்க நெனைக்காதீங்க. ஏன்னா சிக்மா மேல்ஸ்க்கு எப்பவுமே காம்படிஷன் அவங்க தான் சொல்லப்படுற எண்ணம் இருக்கிறதுனால, யாராவது ஒருத்தர் காம்படிஷன் மைண்ட் செட்டோட வந்து பழக ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்கள கிட்ட கூட வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துலயுமே அவங்களோட கருணை முடிஞ்சு போயிடும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ரெஸ்பெக்ட் இஸ் நான் நெகோஷியபிள் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பொதுவா வந்து இப்ப இந்த அ குழந்தைங்கள வந்து ஸ்கூல்ல சேர்க்க ஆரம்பிக்கும்போது, எல்கேஜி, யுகேஜி இந்த மாரி இந்த பேசிக் ஸ்கூலுக்குள்ள சேர்க்க ஆரம்பிக்கும்போது, வயித்துல குழந்தை இருக்கும்போதே போய் அட்மிஷன் வாங்கணும்ப்பா. இந்த ஸ்கூல்ல இவ்வளோ ஃபீஸ் கட்டணும். இந்த ஸ்கூல்ல வந்து நம்ம குழந்தை படிச்சா சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்கூல்ஸ வந்து ரொம்ப பெருசா யோசிச்சு அங்க போய் அட்மிஷன் வாங்கிட்டு இருப்போம். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளோ குடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் சிக்மா மேல்ஸ் மாரி ஹை வேல்யூ மென்ஸ் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகுது. ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க எதிர்பார்க்கிற ஐ மீன் அட்மின் ஃபீஸ் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த அட்மிஷன் ஃபீஸ் நம்ம குடுத்தே ஆகணும். அதுதான் ரெஸ்பெக்ட். அவங்கள நம்ம எப்படி ரெஸ்பெக்ட் பண்றோம், அவங்கள எப்படி நம்ம நடத்துறோம், அவங்க கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லப்படுற, இத அவங்க வேற லெவல்ல நோட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ரெஸ்பெக்ட் இஸ் நான் நெகோஷியபிள்னு சொன்ன மாரி, நெறைய பேர் ரெஸ்பெக்ட்ட வந்து கேட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. எனக்கு மரியாதை குடுக்க மாட்றீங்க. நான் வந்தேன் சாப்பிட்டியான்னு கேட்க மாட்றீங்க. நான் வந்து நிக்கிறேன், என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லப்படுற மரியாதைய நெகோஷியேட் பண்ணி வாங்கிட்டு இருக்க இந்த இடத்துல, மரியாதை அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து அட்ராக்ட் பண்றது தான் வந்து ஒரு நல்ல ஆணுக்கு அழகுன்னு சொல்லப்படுற விஷயத்தால ஒரு அட்மிஷன் ஃபீஸ் மாரி, எனக்கு நீ ரெஸ்பெக்ட் குடுத்தீங்கன்னா தான் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லப்படுற விஷயத்த, இந்த மாரி ஆண்கள் வந்து அவங்களுடைய நடத்தையிலேயே காமிச்சுட்டு இருப்பாங்க. அதுல சில நேரத்துல டிஸ்ரெஸ்பெக்ட்ன்னு சொல்லப்படுற கேம சில மனிதர்கள் விளையாடும்போது, அவங்களோட பவுண்டரிய தாண்டி அவங்கள வந்து கொஞ்சம் ஏதாவது வேற மாரி ஏதாவது பண்ணி பார்க்கலாம். இல்ல அவங்களோட வேல்யூ இறக்கி பார்க்கலாம். ஜெலஸியா இருக்கவங்கள பார்த்து அவங்கள வந்து ஏதாவது பண்ணலாம்னு சொல்லப்படுற, இந்த எண்ணத்துல ஏதாவது செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய பவுண்டரி லைன் அவங்கள சுத்தி கிழிச்சு வச்சிருப்பாங்க. என்னைக்குமே ஒரு லைன் இருந்துட்டே இருக்கும்.
அந்த லைன் எங்க இருக்குன்னே தெரியாது. அந்த லெவல்ல வந்து கோடு போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு புது கோடு. அந்த கோட்ட தாண்டி அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது. அதான் இவங்களுடைய சிக்மா மேல்ஸ் உடைய ரெஸ்பெக்ட்ட கிராஸ் பண்ண நெனைக்கிற மனிதர்கள், கிராஸ் பண்ண நெனைக்கிறதுக்கு அப்புறமா அவங்க கிரியேட் பண்ற பவுண்டரி உள்ள நம்ம எங்க இருக்கோம்? நம்ம உண்மையிலே அவங்கள மதிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லப்படுற சந்தேகத்த ஆப்போசிட்ல இருக்கிற மனிதர்களுக்கு குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, இங்க உண்ண உணவு, இருக்க இடம் சொல்லப்படுது பேசிக் நீட்ஸ் மாரி, ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரெஸ்பெக்ட்டும் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ரெஸ்பெக்ட் டிஸ்ரெஸ்பெக்ட்டா மாறுற தருணத்துல, கருணைய இழக்கிற மனிதர்களா சிக்மா மேல்ஸ் இருப்பாங்க. அதுக்கு மேல அவங்க நைஸா நடந்துக்க மாட்டாங்கன்னு சொல்லப்படுறதுதான் உண்மையான விஷயம். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஃபேக் ப்ராமிசஸ் கெட் ஸ்டார்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த ஃபேக் ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, பொதுவா வந்து நம்ம ஒரு சில பேர்கிட்ட வந்து ஆரம்பத்தில பழகும்போது அவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்புவோம். இது பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், இது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவங்கலாம் இது பண்ணியிருக்கவும் மாட்டாங்க. இதுக்கான தகுதியுமே இவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தெரியும்போது, நமக்கு பெரிய ஒரு ஹார்ட் பிரேக்கா இருக்கும். இதெல்லாம் நம்ம நம்பிட்டோமே அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த. ஆனா சிக்மா பீப்பிள் வந்து எப்பயுமே வந்து ஃபேஸ் வேல்யூவ வச்சு ஒரு விஷயத்த எடை போட மாட்டாங்க. உண்மையிலே அந்த பெர்சன் வந்து அந்த கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லப்படுற இந்த அனாலிசிஸ், இந்த அனாலிட்டிக்கல் திங்கிங் வந்து அவங்ககிட்ட எப்பவுமே இருக்கிறதுனால, ஒரு ஃபேக் ப்ராமிசஸ் அடிக்கடி குடுத்துட்டு இருக்க மனிதர் இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிளாங்க்கா அவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. நெறைய நேரங்கள்ல வந்து அவங்களுக்கு பதிலும் கிடைக்காது. இனிஷியலா இன்கேஸ் அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நெறைய விஷயங்கள செஞ்சுட்டு இருக்கும்போது, இவங்க ஃபேக் ப்ராமிஸ் பண்ற பெர்சன்ஸ் இவங்க இதுக்கான தகுதி இல்ல, நெறைய விஷயம் செய்ய மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா, நோ அப்படி சொல்லப்படுற ஆன்சர்ஸ் தான் சிக்மா மேல்ஸ் கிட்ட இருந்து அதிகமா வரும். அந்த நோலயே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும், இவங்களுடைய கருணைய நம்ம இழந்துட்டோம்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க பொதுவா எல்லாருமே ஃபேக் ப்ராமிசஸ் குடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கிறதுக்காகவும், உங்ககிட்ட இருக்கிற பெனிஃபிட்ட வந்து அவங்களுக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் செய்ற ஒரு டாக்டிக்ஸ் தான் இது. சோ இந்த இடத்துல வந்து எல்லை மீறிச்சு, ஓவர் ஃபேக் ப்ராமிசஸ் போனா, அங்கேயும் சிக்மா மேட்ச் வந்து கருணைய இழந்துருவாங்க. ஸ்டாப் பீயிங் நைஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஃபார்முலாவ யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றது உண்மையான விஷயம். ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல நெறைய ஃபேக் நைஸ் பீப்பிள் வாழ்ந்துட்டே இருக்காங்க. இந்த ஃபேக் நைஸ் பீப்பிள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நைஸா இருக்கேன், நான் ரொம்ப கருணையா இருக்கேன்னு சொல்லப்படுறதே ஃபேக்கா காமிச்சு, அது மூலியமா என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லப்படுற ஆதாயம் தேடுற மனிதர்கள் இங்க அதிகமா இருந்துட்டு இருக்கும்போது, இந்த மாரி மனிதர்கள வந்து நம்ம கண்டுபிடிச்சுட்டோம். நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு லெவல்ல இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட எந்த இடத்துல நம்ம வந்து நைஸா இருக்கணும், எந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த நல்லவனா இருக்கிற அந்த இந்த டெட்லைன் வந்து கிராஸ் பண்றாங்க. அங்க ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லப்படுற இந்த விதிமுறைகள் தெரியாம போச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நாம நமக்கு வில்லனா மாறிடுவோம். நாம நம்ம லைஃப்ல வந்து நமக்கு நைஸா இருக்க முடியாம போயிடும். ஸோ இந்த ஒரு அளவுகள தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும் தான், யார்கிட்ட எப்ப நைஸா இருக்கணும், யார்கிட்ட எப்ப ஹார்ஷா இருக்கணும்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த வந்து கிளியரா யோசிச்சு வாழ்ந்துட்டு இருக்க பீப்பிள் சிக்மா மேல் சார்ந்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு ரீசன்னால தான் வந்து அவங்கனால வாழ்க்கையில வர எந்த ஒரு ஹார்ட்ஷிப்பா இருந்தாலுமே, எந்த ஒரு சேலஞ்சா இருந்தாலுமே, கொஞ்சம் மத்த பீப்பிள கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா கடந்து வராங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.